ஓம் சாந்தி. 20/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அடைவதற்கான வழி சொல்லுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டிருங்கள். கேள்வி: தந்தை எந்த சூக்ஷ்ம விஷயங்களை சொல்லி இருக்கிறார், அதனை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சத்யுகம் என்பது அமர உலகம். அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுக்கிறது. ஆனால் மரணத்தின் பெயர் இருக்காது. ஆகையால் அதற்கு மரண உலகம் என்று சொல்லப்படுவதில்லை. இரண்டாவது பாயிண்ட், சிவபாபாவினுடைய எல்லையற்ற படைப்பு, பிரம்மாவின் படைப்பு. இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான். திரிமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்ல முடியும், திரிமூர்த்தி பிரம்மா என்று அல்ல. இந்த அனைத்து சூக்ஷ்ம விஷயங்களையும் பாபா கூறியிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்கு நீங்களே உணவை தயார் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. இப்போது மனிதர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என்று சொல்கிறார்கள். ஆனால் திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களோ சங்கரர் கண்ணை திறந்தால் விநாசம் ஆகிவிடும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்போது இவை அனைத்தும் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது திரிமூர்த்தி பிரம்மா அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார், திரிமூர்த்தி சிவன் அப்படின்னு தான் சொல்லணும். சிவ பாபா தான் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மும்மூர்த்திகள் மூலமாக செய்ய வைக்கிறார். ஆகையால மும்மூர்த்திகளை படைக்கக்கூடியவர் அப்படின்னு தான் சிவனுக்கு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சங்கரர் மூன்றாவது கண் திறந்தார், உலகம் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூன்றாவது கண் அப்படின்னா என்ன? மூன்றாவது கண் திறந்தால் எது அழியும்? இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு சொல்றார். நம்முடைய மூன்றாவது கண் எப்போ திறக்குதோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் அழிஞ்சிடும். அதுதான் வெளியிலையும் நடக்கும். ஆகையில பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மூலமாக இந்த மூன்று காரியங்களை சிவ பகவான் செய்கிறார். இது புத்திக்கான உணவு. நீங்களே புத்திக்கான உணவை தயார் செய்ய வேண்டும். அதாவது ஞான சிந்தனை செய்யணும், விசார சாகர மத்தனம் செய்யணும். அப்போ புத்திக்கு நீங்க நல்ல உணவு கொடுப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க ஞான மார்க்கத்துல. அனைவரையும் விட விஷ்ணுவுக்கு பாகம் அதிகம் என்று சொல்வார்கள். அதனால்தான் விஷ்ணுனுடைய ரூபத்தை விராட ரூபமாக காட்டியிருக்காங்க. 84 பிறவிகளின் விராட ரூபமும் விஷ்ணுவுக்கு காட்டியிருக்கிறார்கள், பிரம்மாவுக்கு காட்டப்படவில்லை. இவை கூட மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எந்த ஒரு மனிதராலும் புரிய வைக்க முடியாது. நீங்கள் இங்கு தூய்மையாகுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் இறுதி தீர்ப்பிற்கான நேரத்தில் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். பிறகு முக்தி தாமத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். சிருஷ்டியின் சக்கரமோ சுற்றதான் வேண்டும். அதாவது கடைசியில் எல்லாரும் போகணும், தூய்மையாகிதான் போகணும். இப்போ நீங்க தூய்மையாகிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கீங்க, உழைச்சிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க அதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யறதில்ல. ஆனாலும் அவங்களும் கடைசியில அந்த இறுதி தீர்ப்பிற்கான நேரம் வரும்போது கணக்கு வழக்குகளை முடிச்சுக்கிட்டு முக்தி தாமத்துக்கு போகணும். அவங்க அங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க இறங்கி வருவீங்க. ஏன்னா சிருஷ்டியின் சக்கரம் சுற்றதானே வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மா மூலம் பிராமணராகி பிறகு தேவதையாகி விடுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்கிறீர்கள்.
முக்தி ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றால் இப்படி அடைய முடியும் என்று மனிதர்களுக்கு வழி மட்டும் சொல்கிறீர்கள். 2 சாவிகளும் கையில் இருக்கிறது. அதாவது மனிதர்களுக்கு நீங்க வழி சொல்றீங்க. 2 சாவி இருக்கு பாருங்கன்னு காட்டுறீங்க. முக்திக்கான சாவியும் இருக்கு, ஜீவன் முக்திக்கான சாவி இருக்கு. அந்த வழி மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. அடுத்தது பாபா, யார் என்ன தொழில் செய்றாங்களோ அந்த சிந்தனைகள் தானே புத்தியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யாராவது தானியங்கள் ஆகியவற்றின் தொழில் செய்கிறார்கள் என்றால் நாள் முழுவதும் புத்தியில் அதுதான் இருக்கும். உங்களுடைய தொழில் படைப்பின் முதலிடை கடை பற்றி அறிந்து கொள்வது, மேலும் யாருக்காவது முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்வதாகும். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். முக்கியமானது நினைவின் விஷயம். ஞானமோ மிகவும் சுலபமானது. இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் யோசித்து பார்த்தால் நினைவுதான் நழுவி விடுகிறது. பாபா நினைவு மறந்து போகிறது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். நீங்கள் யாருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்போதுமே நினைவு என்ற வார்த்தையை சொல்லுங்கள். யோகா என்ற வார்த்தை தவறு. அதாவது யோகா யோகா அப்படின்னு சொன்னா யோகா வரல, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால பாபா, நீங்க யாருக்கு புரிய வைக்கணும்னாலும் யோகா என்ற வார்த்தையை சொல்லாதீங்க, நினைவு என்ற வார்த்தையை சொல்லுங்க. அப்போ அது நேச்சுரலா இருக்கும், நினைக்கலாம் தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் சுப்ரீம் கிடையாது, நீங்கள் தூய்மையற்றவர்கள். இப்போது தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்படி நீங்க புரிய வைங்க அப்படின்றார். குழந்தைகள் பெற்றோர்களை நினைக்கிற மாதிரி, மாணவர்கள் ஆசிரியர்களை நினைக்கிற மாதிரி நம்ம ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள், இப்பொழுது இந்த சுப்ரீமை நினைக்கணும் அப்படின்னு புரிய வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணும். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள், பிராமணர்களில் இருந்து பிறகு தேவதை ஆகிறீர்கள். ஆக இந்த பிரம்மா அலௌகீக தந்தை ஆகிறார். பிரம்மாவின் பாகமோ சங்கம யுகத்தில் மட்டும்தான். தேவதைகளின் பாகம் அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போது கல் புத்தியுடையவர்களை தங்க புத்தியுடையவர்களாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். மனிதர்கள் ஹே பதித பாவனா வாருங்கள், வந்து தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இப்போது கலியுகம், இதன் பிறகு சங்கமயுகம் வரும் என்பதை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் குஷியில் நடனமாட வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டும் இருக்கிறது. ஆனால் சும்மா அப்படியே கிடைத்து விடுமா என்ன? பகவானின் குழந்தையாக ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் என்று புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் முக்தி தாமம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டி இருக்கிறது. நாளுக்கு நாள் தந்தை குழந்தைகளாகிய உங்களை சுத்தமான தெளிவான புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். அடுத்தது பாபா, கன்னியாஸ் பயப்படக்கூடாது, நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லணும். யாரும் உங்களை ஒன்றும் அடிச்சிட மாட்டாங்க. ஆனால் ஞானம் குறைவாக இருந்ததுன்னா பயம் இருக்கும். ஆகையால உங்களால சொல்ல முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கன்யா, நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் யாராவது அடிக்க முடியுமா என்ன? ஆனால் ஞானம் குறைவாக இருந்தது என்றால் பயந்து கொள்கிறார்கள். மிருகங்களை கூட யாராவது அடித்து துன்புறுத்தினால் அவர்கள் மீது வழக்கு போடப்படும், தண்டனை அடைய நேரிடும். குழந்தைகளாகிய உங்களை யாராலும் அடிக்க முடியாது, குமாரையும் அடிக்க முடியாது.
அவர்களோ தங்களுடைய வருமானத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். அது அந்த காலம். இப்போ இந்த காலத்துல குமாராக இருந்தாலும் குமாரியாக இருந்தாலும் அவங்க இண்டிபெண்டா சம்பாதிக்க முடியும். ஆகையால பயப்படக்கூடாது, நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஷரீர நிர்வாகம் செய்து கொள்ள முடியும். வயிறு ஒன்றும் அதிகமாக சாப்பிடாது. கொஞ்சம் சம்பாதிச்சா போதும். சம்பாதிச்சுட்டு ஞான மார்க்கத்துல தூய்மையாக வாழ்ந்துட்டு சேவை செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சில மனிதருக்கு 4 அல்லது 5 ரூபாயில் வயிறு நிரம்புகிறது. ஒரு சில மனிதருக்கு 400, 500 ரூபாயில் வயிறு நிரம்புகிறது. பணம் அதிகமாக இருக்கிறது என்றால் உண்ணும் விஷயங்களில் ஆசையும் அதிகமாகி விடுகிறது. ஏழைகளிடம் பணமே இல்லை என்றால் உண்பதில் ஆசையும் இருக்காது. அவர்கள் காய்ந்த ரொட்டியிலேயே குஷியடைந்து விடுவார்கள். நம்ம பக்கம் சொல்லணும்னா பழைய சோறு காலையில எழுந்த உடனே அது அவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க. அதுபோல சாப்பிட்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஆசைகள், விருப்பங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். உணவு விஷயங்களின் விருப்பத்தில் அதிகமாக செல்லக்கூடாது. சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. சிலரெல்லாம் சாப்பிடவே கூடாது. வினாச நேரத்துல ஒருவேளை சாப்பாடு கிடைக்குதா, அதுவும் கிடைக்காதோ தெரியாது. இப்போத்திலிருந்தே நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு மதுபன்ல சக்கரதாரி பென் கிளாஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படிலாம் பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. 2 வேளையோ 3 வேளையோ உங்கள் விருப்பப்படி உங்கள் டீனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் ஆர்வம் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த சாப்பாடு உங்களை இழுக்கக்கூடாது. அது இல்லைன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதற்காக முயற்சி செய்யுங்க. நீங்கள் சாப்பிடலன்னு விட்டா கூட கடைசியில் அந்த எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆகையால் சாப்பிடுங்க. ஆர்வமற்றவர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் பிரம்மாவின் புதிய படைப்பு. நமக்குள் சகோதர சகோதரிகள். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். அதாவது சில நேரங்களில் கிளாஸுக்கு வரக்கூடிய தம்பதிகள் இவங்க என்னுடைய பிரதர் அப்படின்வாங்க. அவர் இவங்க என்னுடைய சகோதரி அப்படின்வாங்க. இது உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. வெளியில் என்னுடைய மனைவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்னுடைய கணவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் பிரம்மாவனுடைய புது படைப்பு, சகோதரன் சகோதரி அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கணும். சப்போஸ் உங்கள் கணவரை உங்களுடைய உறவினர்களுக்கு நடுவில் எங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குழம்பி போயிடுவாங்க. அதனால இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார். 2வது பாயிண்ட், உணவு விருப்பங்களின் விஷயங்களில் அதிகமாக செல்லக்கூடாது. ஆசையை விட்டுவிட்டு எல்லையற்ற ராஜ்யத்தின் சுகங்களை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், அநேக விதமான இல்லற விவகாரங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நஷ்டோமோக நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். அதாவது மோகத்தை அளித்த நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். சுயத்தின் இல்லறம், தெய்வீக குடும்பத்தின் இல்லறம், சேவையின் இல்லறம், எல்லைக்குட்பட்ட குடும்பத்தின் இல்லறம், இந்த அனைத்திலிருந்தும் நஷ்டோமோகா ஆக வேண்டும். பற்றற்றவர் ஆக வேண்டும். அதாவது இல்லறம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இல்லறங்கள் இருக்குன்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார்.
முதல்ல இருக்கிறது சுயத்தின் இல்லறம். நமக்குள்ளேயே ஒரு இல்லறம் இருக்கு. அப்படின்னா எனக்குள்ளே நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிர்வாகம் செய்ய வேண்டிய விஷயங்கள், பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய மனம் இருக்கு, புத்தி இருக்கு, செயல்கள் இருக்கு, சம்ஸ்காரம் இருக்கு. இதெல்லாம் சுயத்தின் இல்லறம். அடுத்தது தெய்வீக குடும்பத்தின் இல்லறம். கிளாஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா இங்க ஒரு தெய்வீக குடும்பம் இருக்கு. நாங்களும் சென்டர்ல இருக்கிறோம் அப்படின்னா தெய்வீக குடும்பத்துல இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது சேவையின் இல்லறம். அது ஒரு விதமான இல்லறம் தான். எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த இல்லறத்துல கூட பிளான்ஸ் உருவாக்க வேண்டி இருக்கும், முடிவெடுக்க வேண்டி இருக்கும், அனுசரித்து போக வேண்டி இருக்கும். அதுக்கடுத்துதான் எல்லைக்குட்பட்ட குடும்பத்தின் இல்லறம். ஆகையில அனைத்து இல்லறங்கள்லையும் நஷ்டோமோகா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். பற்றற்றவராக இருக்கணும். அப்ப எப்படி ஆகிறது? பற்றற்றவர் ஆகுவதற்கு பாப் தாதாவின் ஸ்நேகத்தின் ரூபத்தை முன்னால் வைத்து நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். நான் பற்று விடணும், பற்றற்றவனாக இருக்கணும், மோகம் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி செய்ய வேண்டாம். பாபாவின் ஸ்நேக ஸ்வரூபத்தை முன்னால் வைத்து நினைவு ஸ்வரூபம் ஆயிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிலிருந்து விடுபடுவீங்க. நினைவு ஸ்வரூபம் ஆகுவதின் மூலம் மோகத்தை அழித்தவராக தானாகவே ஆகி விடுவீர்கள். இல்லறத்திலிருந்து விடுபடுவதால் நான் என்பதை முடித்துவிட்டு நஷ்டோ மோகா ஆகுவதாகும். இந்த மாதிரி நஷ்டோ மோகா ஆகக்கூடிய குழந்தைகள் நீண்ட கால முயற்சியின் மூலம் நீண்டகால பலனை அடைவதற்கு அதிகாரி ஆகுவார்கள். ஸ்லோகன்: தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டு பற்றற்றவராக இருங்கள். அப்போது பிரபுவின் அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிகை: யார் நம்பர் 1 விட்டில் பூச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுயத்தின், அதாவது இந்த தேக உணர்வின், இரவு பகலின், பசி தாகத்தின், தன்னுடைய சுக சாதனங்களின், ஓய்வின் என எந்த விஷயத்தின் ஆதாரமும் இருக்காது. அவர்கள் அனைத்து விதமான தேகத்தின் நினைவுகளை இழந்த நிலையில், அதாவது தன்னை மறந்த நிலையில் நிரந்தரமாக ஜோதியின் அன்பில் மூழ்கிவிட்டவராக இருப்பார்கள். எப்படி ஜோதி ஒளி சொரூபமாக இருக்கிறதோ, லைட் மைட் ரூபமாக இருக்கிறதோ, அதுபோல் ஒளிக்கு சமமாக தாங்களும் லைட் மைட் ரூபமாகி விடுவார்கள். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.
பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா